நம்ம ஜென்ரலா தலை வலிக்குது வயிற்று வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தலை வலிச்சா கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். வயிறு வலிச்சதுன்னா சாப்பிடாம கொஞ்சம் வயிறை காய போடுவோம். அதை விட்டுட்டு வயிறு வலிக்கிறப்போ நம்ம நல்லா ஃபுல் கட்டு கட்டினோம்னா பேதியில போயிடும். இதே மாதிரி தாங்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே. ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணணும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பர்ன் அவுட் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுற வேலையை பாருங்க. உங்களை நீங்களே இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஜென்ரலாக ஏன் ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எக்ஸாம் ரொம்ப லாங் டியூரேஷனுங்க. ஒரு எக்ஸாம் நடந்து முடிக்கிறதுக்கே 1 year ஆகும். இதில் சப்போஸ் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும். நம்ம தோனி என்ன சொல்லியிருக்கிறாரு? The process is more important than the result. The result is a byproduct of the process. So take care of the process, take care of all the small things, and eventually you'll get the desired result. So if you prepare well, if we execute well, and if you're honest to ourselves, more often than not we'll get the desired result. Trust the process. அடுத்ததா நீங்க உங்களோட ஸ்கூல்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணுவீங்க. அப்படி கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐடி வேலையில இருக்கலாம். அவங்கள கம்பேர் பண்றப்போ நம்ம சம்பளமே வாங்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நீங்க ஒரு தடவை இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டா போதும், அப்படியே ரிவர்ஸ்ல கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் இவாலுவேஷன்லயே கொஞ்சம் சப்ஜெக்டிவிட்டி இருக்கு. அதாவது நம்ம மெயின்ஸ் எழுதுறோம், அதை இவாலுவேட் பண்றவங்க நல்ல மூட்ல இருக்கிறாங்க, நல்லா மார்க் போடுறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா மார்க் அதிகமா வரும், இல்லைன்னா கம்மியா போறதுக்கான சான்ஸுமே இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஃபைனலா நம்ம மேல நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை தயவு செஞ்சு உங்க மனசுக்குள்ள ஏத்திக்காதீங்க. சில பேர் ஓவர் ஸ்டடி பண்றவங்களும் இருப்பீங்க. அவங்க ஓரளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு மட்டும் படிங்க. ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த எக்ஸாமை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. 3 ஸ்டேஜ் இருக்கு. ப்ரிலிம்ஸ்ல 2 பேப்பர், மெயின்ஸ்ல 9 பேப்பர் அப்படின்னு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். நான் உங்களுக்கு சிம்பிளா நீங்க அடிப்படையா பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். இதை மட்டும் நீங்க ஸ்ட்ரெஸ் வர்றப்போ பண்ணால் போதுமானது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் ஸ்கில் இருந்தா போதும். அதை வச்சு ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பயம் வர்றப்போ கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரைட்டரா இருக்கணும். ஒரு நல்ல ரைட்டரா இருந்தோம் அப்படின்னா நம்ம மெயின்ஸ்ல ஈஸியா கிளியர் பண்ணலாம். எஸ்ஏ பேப்பர், எத்திக்ஸ் பேப்பர், இது எல்லாத்துக்குமே பியூர் ரைட்டரா இருந்தாலே போதும். நீங்க 329 பக்கங்கள் மெயின்ஸ்ல எழுத போறீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா உட்காந்து ஒரு எஸ்ஏ எழுத ஆரம்பிச்சிருங்க. ஆகாயம் தொட்டு பறக்கணும் மாமு, எல்லாரும் அடிப்பா சல்லாமு, பத்துக்கிட்ட ஏறியனுடா, படிப்புல தெரிக்கணுடா, அச்சம் விட்டு உச்சம் தொட்டு கண்ண முடிட்டு விசில் புல்லட்டு சிரிச்சே ஜெயிக்கும் விளையாட்டு. ஃபைனலா லாஜிக்கல் திங்கிங் அண்ட் காமன் சென்ஸ். பிலிம்ஸ் பேப்பரா இருக்கட்டும், மெயின்ஸ் பேப்பரா இருக்கட்டும், 2 பேப்பர்லயுமே ரொம்பவே முக்கியம். நம்ம ஏற்கனவே 2024 மெயின்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காமன் சென்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ லாஜிக்கல் திங்கிங்கையும் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஆஃபீஸர் ஆயிடுவேன். ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் பல விஷயங்கள் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக நான் பண்றதுக்கு ரெடி. உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? ஸ்ட்ரெஸ் ஆகாம படிங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்ததா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோல சந்திப்போம்.